வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கான்செப்ட் அண்ட் அதோட ஒர்க் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஸோ இது கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் லேர்னிங் மாடல். நம்பரை ப்ரெடிக்ட் பண்ணாது, ஒன்லி கிளாஸை தான் ப்ரெடிக்ட் பண்ணும். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்தோன்னா, ஒரு பர்சன் வந்து லோன் பே பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற அந்த எஸ்ஆர் நோ டைப்பை தான் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கான்செப்ட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஸ்பேமா இல்லையா, அப்புறம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டிசீஸ் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், இந்த மாடலை. ஸோ இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணும். சிக்மாய்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் 0.5 இருந்தால் அது எஸ் கேட்டகரியில் வரும். லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 இருந்தால் நோ கேட்டகரியில் வரும். சிம்பிளாக சொல்லணும்னா, சான்ஸ் இருக்கா இல்லையா, இருந்தால் எஸ், இல்லைனா நோ அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஒர்க் ஃப்ளோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா கலெக்ட் டேட்டா. அதாவது லேபிள்டு டேட்டா செட்டை இது வந்து கால்குலேட் பண்ணும். லேபிள் இருந்தால் மட்டும் தான் இது கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸ். ப்ரீ ப்ராசஸில் என்ன பண்ணுன்னா, நாய்ஸை ரிமூவ் பண்ணி மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணும், டேட்டாவை ஸ்கேல் பண்ணும். ஓகேங்களா? ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் செலெக்ஷன். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் சூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸ்டெப் 4 வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறது. அதாவது ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் எம்எக்ஸ் ப்ளஸ் சி இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை நம்ம வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து 0 அண்ட் 1க்கு நடுவில் நமக்கு வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் மாடல். ஸோ மாடலை ட்ரைன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ணி வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கிளாசிஃபிகேஷனோட எரர்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ட்ரைனிங் அப்போது மாடல் வந்து பெஸ்ட்டு டெசிஷன் பவுண்ட்ரியை கண்டுபிடிக்க லேர்ன் பண்ணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் அது ட்ரைன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நியூ டேட்டா கொடுத்துட்டு செக் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அது வந்து கிளாஸ் லேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கும், 0s and 1 கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் வந்து 6 செட் த்ரெஷ்ஹோல்டு. யூஸ்வலாக வந்து 0.5 இதுதான் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 7 வந்து ப்ரிடிக்ட். ஸோ ப்ரிடிக்ஷன் அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ இந்த ப்ராபபிலிட்டி வந்து 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கிளாஸ் 1ன்னு ப்ரிடிக்ட் பண்ணும், இல்லைனா கிளாஸ் 0ன்னு ப்ரிடிக்ட் பண்ணும். ஸ்டெப் 8 பார்த்தீங்கன்னா எவாலுவேட். ஸோ எவாலுவேட் அப்போ என்ன பண்ணுன்னா, அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், ஆர்ஓசி இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எதனாலனா அதோட குவாலிட்டியை செக் பண்ணுறது தான் எவாலுவேஷன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து மாடல் ரெடியாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பேங்க் லோன் ஆஃபீஸர்னு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்து லோன் வாங்க வரான். ஸோ வந்து லோனை வந்து கட்டுவானா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவனோட ஃபீச்சர்ஸ்லாம் செக் பண்ணுறீங்க. அவனோட சேலரி, ஏஜ், கிரெடிட் ஸ்கோர் இது எல்லாமே வந்து அவன் கொடுக்குறான். எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சான்சஸ் ஹையாக இருந்துச்சுன்னா அப்ரூவ் பண்ணுவோம், இல்லைனா வந்து லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட கான்செப்ட். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.